என்னாச்சுங்க? வண்டியை ஏன் இங்கே நிறுத்திட்டீங்க? பெட்ரோல் இல்லைம்மா. சரி, நானே வண்டியை தள்ளுறேன், நகருங்க. இல்லை இல்லை வேணாம் வேணாம், நான் தள்ளுறேன். எங்க நகருங்க சொல்கிறேன்ல. காலையிலேருந்து என்னை பின்னாடி உட்கார வச்சு எவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஷோல்டர், முதுகு இதெல்லாம் எவ்வளோ வலிக்கும். அது இல்லாமல் பின்னாடி நான் சும்மா சொகுசாக தானே உட்காந்துட்டு வந்தேன். 2 நிமிஷம் வண்டியை தள்ளினா என்ன ஆக போகுது? வாங்க. ஏன் பூஜா, இந்த இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேற யாருனா இருந்திருந்தா, நீ தான் மாடு மாதிரி இருக்கியே, நீ வண்டி தள்ளிட்டு வான்னு என்னை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாடுக்கு வலிக்குதா இல்லை வலிக்காதான்னு அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களே. இங்கே இருக்கிற பல பேருக்கு மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இருந்ததில்லை. அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க. ஃபீலிங்ஸ் புரியலன்னா கூட பரவாயில்ல பூஜா, நீ நான் எடுத்த ஃபோட்டோவை என்னால் சோஷியல் மீடியாலே போட முடியல. மீறி போட்டா நீ இவ்வளோ குண்டா இருக்கியே, உன் பொண்டாட்டி பாவண்டான்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள்.